தந்தி டிவி சார்பாக உங்களுக்கு முதல் வாழ்த்துக்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக இருக்கிறது. ஸோ இந்த தருணத்தை நீங்கள் எப்படி உணர்றீங்க? உங்களுடைய ஃபீலிங் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் திரு கார்கே அவர்களுக்கும் அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இந்த பொறுப்பு என்பது, இந்த பொறுப்பு மிக மிக முக்கியமான பொறுப்பு. ஏனென்றால் இது பெரும் தலைவர்கள் இருந்த பொறுப்பு. அதனால மிகவும் கவனமாக இந்த பொறுப்பை கையாள வேண்டும் தோணுது. என்னை பொறுத்த மட்டும் இந்த பொறுப்பு மிக வரலாற்று பூர்வமாக காங்கிரஸ் கட்சியினுடைய, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய வரலாற்று பூர்வமாக மிக முக்கியமான தருணத்தில் இந்த பொறுப்பு வந்திருக்கிறது. 59 ஆண்டுகளுக்கு பின்னால ஆட்சியில் பங்கு வகிக்கின்றனாங்க. முதல்வர் திரு விஜய் அவர்களுடைய தலைமையில் இருக்கின்ற தாவேகாவுடைய கூட்டணி மந்திரி சபையில காங்கிரஸ் கட்சி பங்களிக்குது. அதனால கூட்டணி மந்திரி சபைங்கிறது முதல் தடவையாக காங்கிரஸுக்கு ஒரு பங்களிக்கின்ற வாய்ப்பு. இதனால ரொம்ப மிகவும் பொறுப்பு கொடுத்து காங்கிரஸ் கட்சியும் சரி மற்ற தோழமை கட்சிகளோடு சேர்ந்து நல்லாட்சியை வழங்கணும். அதே நேரத்தில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் 40 இடங்களும் இந்த கூட்டணி வெற்றி பெறணும். அதற்கான பணியையும் ஒருமித்து செய்யணும். அந்த ரெண்டு லட்சியங்களும் மிக முக்கியமானதா இருக்கு. ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் டெல்லியிலே திரு ராகுல் காந்தி அவருடைய தலைமையிலே அவர் பிரதமராக வேண்டும் என்பதற்காக மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறது தேசம். இந்த தேசத்தை காப்பதற்காக ராகுல் காந்தி அவர்களை பிரதமராக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு காங்கிரஸ் கட்சியை தயார் செய்கின்ற பணி என்னுடைய பணியாக இருக்கும். தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தலும் அடுத்தது இடைத்தேர்தலும் எதிர்நோக்கி இருக்கு தமிழ்நாடு. அதுல இந்த மாதிரியான உத்தியை நீங்க எடுத்து உள்ளாட்சி தேர்தலில் தாவேகாவுடைய கூட்டணி தொடர்கிறது. எங்களை பொறுத்த மட்டும் கூட்டணி மந்திரி சபையில மிக தெளிவாக இருக்கிறோம். உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கும் பொழுது அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். காங்கிரஸ் கட்சியை தயார் செய்து காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் ஆட்சியில் பங்கு பெற்று முதல் முறையாக தேர்தலுக்கு செல்கிறோம். அதனால் அந்த பண்போடு செல்ல வேண்டியது மிக மிக அவசியம். அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்குமான உறவு என்பது பலமாக இருக்கிறது. அந்த உறவின் அடிப்படையில் மக்களுக்கு தமிழக மக்கள் மிகப்பெரிய ஆதரவு, இரண்டு தலைவர்கள் மீதும் மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அதனுடைய விளைவாக எங்களை பொறுத்த மட்டும் மிகப்பெரிய ஆதரவு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கிறது. கணிசமான இடங்களை இப்போ கடந்த தேர்தலில், சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தலைமையிலான அந்த கூட்டணியில கேட்டு பெறல அப்படின்ற ஒரு பெரிய புகார் என்பது உங்க சார்பில் வைக்கப்பட்டது. ஒருவேளை அது அதிகமா இருந்தா இன்னும் அதிகமான இடங்களை வென்றிருக்கலாம் என்ற ஒரு பார்வையும் முன்வைக்கப்பட்டது. இது போன்ற பார்வை தொடர்ந்து இந்த உள்ளாட்சி தேர்தலையும் முன்னெடுக்கப்படுமா? இந்த இல்ல அதெல்லாம் பேசிக்கிறோம். இப்ப டைம் இருக்கு. இப்ப முதல் நாளே எல்லாத்தையும் பேச முடியாது. இது முதல்ல என்னை பொறுத்த மட்டும் இது முதல் துவக்கம். இந்த துவக்கத்துல மிகுந்த நம்பிக்கையோடு காங்கிரஸ் கட்சியுடைய தோழர்கள் அனைவரும் இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மீண்டும் காங்கிரஸ் கட்சியை பலமான இயக்கமாக மாற்றுவதற்காக ஒரு வாய்ப்பு ஆட்சியில் பங்கு பெற்றதற்கு கிடைக்கிறது. 2 அமைச்சர்களோடு துணையோடும் காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துவதற்காக அனைத்து தரப்பு காங்கிரஸ் நண்பர்களோடும் நான் பணியாற்றுவேன். என்னை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சி மட்டுமே பலமான கட்சியாக மாற்ற வேண்டும். அது மட்டும்தான் எனக்கு லட்சியமே ஒழிய வேற எதுவுமே கிடையாது. காங்கிரஸை பலப்படுத்துவது என்னுடைய லட்சியம். காங்கிரஸ் காரனுக்கு மரியாதை வேண்டும், காங்கிரஸ் காரனுக்கு உரிய மரியாதை கிடைக்க வேண்டும் என்று போராடினோம். உரிய மரியாதை கிடைத்திருக்கிறது. இந்த மரியாதையோடு காங்கிரஸ் கட்சி மக்களுடைய பணி செய்வதிலே மிக கவனமாக இருக்கும். சரியா? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் தந்தி தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.